Hello all. So in this video we are going to see the concept of top down design approach. Okay, top down design approach. ஆக்சுவலாக இந்த டிசைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் வி ஆர் ஹேவிங் அ டாஸ்க் ஓகேவா. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து எனக்கு எங்கே இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, டோன்ட் நோ ஹவு அண்ட் வேர் டு கெட் ஸ்டார்டட், எனக்கு எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்க பட்சத்தில் இந்த டாப் டவுன் அப்ரோச் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ இது அதுக்கு தான் பிகினர்ஸ் ஃபீல்ஸ் தட் தே ரியலி டோன்ட் நோ ஹவு அண்ட் வேர் டு கெட் ஸ்டார்டட். ஓகே, the top-down design technique is the best defense against such confusions. ஸோ அந்த மாதிரியான கன்ஃபியூசிங் ஸ்டேஜில் வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட், ஸோ இட் இஸ் a disciplined method for designing the layout for anything that starts with a complete item, then breaks it down into smaller and smaller subtasks. அதுதான் ஒரு கம்ப்ளீட் ஐட்டம். here you can see the main taskல. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஐட்டமாக இருக்கட்டும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் ஐட்டமை அப்படியே வந்து ஒரு லார்ஜர் ப்ராப்ளமாக திங்க் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, குட்டி குட்டி ஐட்டம்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஐட்டம்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸோ இது ஆக்சுவலாக இதை விட இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்ம இன்னும் இந்த ஐட்டமை வந்து நம்ம இன்னும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா, ஸோ இதை விட இந்த ஐட்டமை விட இது இன்னும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஐட்டமை வந்து breaks it down into smaller and smaller subtasks. ஓகேவா. ஸோ தட்ஸ் வாட் இட் கால் disciplined method. Clear? Okay. Next point is, in programming, top-down design means breaking the design of a program until the smallest component could be translated into equivalent programming statement. Till the smallest component is one instruction. அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராமில் டாப் டவுன் டிசைன் எப்படி இருக்கும்னா, பிரேக்கிங் தி டிசைன் ஆஃப் ப்ரோக்ராம் அன்டில் தி ஸ்மாலஸ்ட் காம்போனன்ட். அதாவது உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மாலராக நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா here it is a main task. ஓகே, ஸோ இந்த மெயின் டாஸ்க் divided into subtask 1, subtask 2. இது ஒன் சைடாக போயிடுச்சு. சப்டாஸ்க் 3 ஒன் சைடாக வந்துடுச்சு. சப்டாஸ்க் 4 அனதர் சைடாக போயாச்சு. ஓகே, ஸோ இந்த சப்டாஸ்கை சப் டாஸ்க் ஏ, இந்த சப் டாஸ்க் ஏவை தான் சப் டாஸ்க் 1. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. இஃப் இதை நம்மளால் பிரிக்க முடிஞ்சால் நம்ம பிரிக்கலாம். ஸோ இல்லை இதுக்கு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் டிவைட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் we can stop it here. Okay. So when we start a program, we think about the major steps of the program, and the attention is first focused on global aspects of overall system. Yes, obviously நம்ம வந்து மொத்த ஃபோக்கஸ்மே இங்கே வந்து மேஜர் டாஸ்கில் தான் நம்ம வந்து மொத்த ஃபோக்கஸ்மே வச்சுருப்போம். ஆனால் the idea behind top down design is to first divide the major work that a program will perform into smaller number of broad subtasks. அதாவது இந்த மெயின் டாஸ்க் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு மேஜர் டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மால் சப்டாஸ்காக டிவைட் பண்ணுறது. We call this topmost level the main module or level 0. அதாவது இதை வந்து இந்த மெயின் டாஸ்க்குன்னு இருக்கிறத வந்து நம்ம வந்து டாப் மோஸ்ட் லெவல்னும் சொல்லலாம், அண்ட் மெயின் மாடியூல்னும் சொல்லலாம், இல்லைனா லெவல் 0 அப்படின்னும் சொல்லலாம். கிளியர்? ஸோ த நம்பர் ஆஃப் த சப் டாஸ்க் அட் திஸ் பாயிண்ட் ஷுட் பி லெஸ். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் சப் டாஸ்க் 1 இத்தனை சப் டாஸ்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஆனால் வந்து நெக்ஸ்ட் அதாவது இந்த லெவல் 0 லெவல் 1லலாம் வந்து சப்டாஸ்க் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்கமிங் லெவல்ஸில் தான் அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணுமே தவிர்த்து ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து இட் ஷுட் பி லெஸ் நம்பர் ஆஃப் சப்டாஸ்க் ஷுட் பி தேர். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட். So next is steps in top-down design. So what are these steps? Okay, the first step is problem decomposition. Here decomposition means what? Reducing. அதாவது எப்படி ஒரு ப்ராப்ளமை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ப்ராப்ளம் டீகம்போசிஷன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இட் visualize the complete task and have a clear idea what has to be done. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோ. அந்த கம்ப்ளீட் டாஸ்க்குமே நம்ம விஷுவலைஸ் பண்ணிவிட்டு
ஒரு ஐடியா வச்சுக்கலாம் என்ன நடக்கணும் இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ விஷுவலைஸ் தி கம்ப்ளீட் டாஸ்க் அண்ட் ஹாவ் அ கிளியர் ஐடியா வாட் ஹேஸ் டு பி டன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் divide the whole job into smaller tasks and give each task a name that says what each task has to do and list all these tasks in order of execution சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன ஐடியான்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட் டாஸ்க் அதாவது ஹோல் ஜாப்பை வந்து குட்டி குட்டி டாஸ்க்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம டாஸ்க் 1 டாஸ்க் 2 அப்படின்னு நம்ம கொடுக்காம அதுக்கு இப்போ ஆக்சுவலாக இந்த டாஸ்க் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது இப்போ லூப் பெர்ஃபார்ம் பண்ண போதா இல்லை வேறு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னா அந்த நேமை நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஆர்டரில் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இந்த பாயிண்ட் லிஸ்ட் ஆல் தீஸ் டாஸ்க்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்ன ஆர்டரில் அது எக்ஸிக்யூட் ஆக போதோ அந்த ஆர்டரில் லிஸ்ட் பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் now divide each of the smaller tasks into smaller pieces in the same way and list the smaller tasks underneath the task to which they are part of so maximum எவ்வளோ நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் stop when the task is so simple that you don't want to split up anymore that's what I said இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளால் மேக்ஸிமம் பிரிக்க முடிஞ்சது பிரிச்சிட்டோம் இதுக்கு மேலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் பிரிக்க முடியாத பட்சத்தில் இயர் we can stop splitting it okay so this concept is about problem decomposition the next step is so the second step is collecting information required for each task okay so each task etapla collecting information so the first point tells us for each task ask yourself so what we should ask அப்படின்னா what information the task requires to do its work ஆக்சுவலாக அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு டாஸ்க்குக்கு என்ன கைண்ட் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுமா நெக்ஸ்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் வாட் இன்ஃபர்மேஷன் இட் நீட்ஸ் டு ப்ரொடியூஸ் அஸ் அவுட்புட் வேணுன்றதுக்காக அது என்ன இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகே ஸோ வாட் இன்ஃபர்மேஷன் இட் நீட்ஸ் டு ப்ரொடியூஸ் ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கு தேவை அந்த அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடியே add to your outline each task needs what it should produce அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்றது வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அவுட்புட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை ஆக்சுவலி அவுட்புட்டாக என்ன தேவை அப்படின்றதோ வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ தட் ஆல்சோ வி ஷுட் திங்க் அதுக்கேற்றாப்புல இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அண்ட் remember that the task is succeed or not either it can be succeed or not that is not an important but since it counts as information it must produce so this is all about collecting information required for each task so next step 3 enna determining data representation representing the data so in what way we are going to represent அதை decide பண்ணி வைக்கணும் so அந்த பாயிண்ட் தான் வந்து decide how will you represent each kind of an information that the task requires டாஸ்க்கு ஏத்தாப்புல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுலாம் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஸோ how will you represent each kind of an information ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கணும் தட் இஸ் ஸோ வாட் டைப் ஆஃப் டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தட் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வாட் டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதும் வெரி இம்பார்ட்டண்ட் அதுதான் வாட் டைப் ஆஃப் டேட்டா அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூ ஷுட் யூஸ் டு ஸ்டோர் தி டேட்டா ஸோ திஸ் இஸ் அபவுட் டிட்டர்மைனிங் டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஸோ தி நெக்ஸ்ட் திங் இஸ் ரைட்டிங் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சரி அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் டெல் யூ டெஃபினிஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிளாக் ஆஃப் அ கோட் ஓகே ஸோ இட்ஸ் அ பிளாக் ஆஃப் அ கோட் ஆக்சுவலாக அது எதுக்குன்னா தட் என்கேப்சுலேட்ஸ் ஸோ தட் கம்பைன்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இட் கேன் பி அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஆர் அ குரூப் ஆஃப் அ ரிலேட்டட் டாஸ்க் ஓகேவா ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் அ கோட் that encapsulates a specific task or related group of a task இருக்கலாம் ஓகேவா ஸோ இட் கேன் பி லைக் த மெயின் ஐடியா பிஹைண்ட் தி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனுடைய மெயின் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்
it takes the larger problem, large number of a problem எடுத்துட்டு it splits into a smaller problems to accomplish a specific task. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம் எடுத்துட்டு ஸ்மாலர் அதாவது அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்மாலராக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்ட். ஓகேவா, அதுதான் மெயின் ஐடியா பிஹைண்ட் தி ஃபங்க்ஷன். ஓகே, மூவிங் இன் டு தி பாயிண்ட். You now have all the information you need to construct declaration for each functions. Declaration is like what type of functions we are going to use. Name, parameters, parameter list, return type, enna type of a return type. Adalla vandu function declarations. Okay. So most tasks in your outline at each level are going to be a function. So ஒவ்வொரு லெவலுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன் ஸ்டெப் 2 you have worked out what information each function must be given. So in step 2 la ஒவ்வொரு like what information each function must be, ஒரு ஃபங்க்ஷனும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வாட் இட் மஸ்ட் ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகுது அண்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றது ஸ்டெப் 2ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரம் ஸ்டெப் 3ல இருந்து you know how each kind of information has to be represented. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் எப்படி ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்றத வந்து ஃப்ரம் ஸ்டெப் 3ல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நவ் யூ கேன் ஒர்க் அவுட் வாட் ஆர்குமெண்ட்ஸ் யூ நீட். ஸோ என்ன டைப் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் நம்மளுக்கு தேவை ஃபார் ஈச் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ ஃபார் ஈச் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் அன் ஆர்குமெண்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றது அண்ட் வாட் ஷுட் இட் டைப் ஆஃப் வேல்யூ இட் ஷுட் ரிட்டர்ன். என்ன டைப் ஆஃப் ரிட்டர்னிங் ஸ்டேட்மெண்ட் இது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படி எல்லாமே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் தேவை ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அண்ட் அந்தந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்றத நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், நோட் தட் இன் ஈச் ஆஃப் யுவர் அவுட்லைன் தட் டிஸ்கிரைப்ஸ் தி கண்ட்ரோல் ஃப்ளோ. ஒவ்வொரு விஷயமும் கண்ட்ரோல் ஃப்ளோ தான், லைக் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கண்ட்ரோல் ஃப்ளோவாக தான் இருக்க போகுது. வில் நாட் யூஸ்வலி டேர்ன் இன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோவுமே வந்து அது ஃபங்க்ஷனாக தான் டேர்ன் ஆகும். ஒவ்வொரு ஐராரிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐராரிக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளோ வந்து அது ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்றது அவசியம் இல்லை. ரேதர் தே கேன் ஆல்சோ டேர்ன் இட் இன் டு இஃப் ஸ்டேட்மெண்ட், this or that, true or false, 0 or 1, if statement or loop statement. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியுமே இருக்கலாம். ஸோ this is all about writing function declaration. And top-down design program is most definitely not the 4 step. நம்ம அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது வந்து வெறுமனே 4 steps மட்டும் இருக்க போகிறது கிடையாது. It may extend to several levels depending upon the problem to be solved. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எத்தனை இருக்குன்னா 4 levels இருக்குது இல்லையா, ஃப்ரம் 0 to 3 இட்ஸ் 4 level இல்லையா. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து இது 4 levelோட முடிஞ்சிருமானா நோ. ஸோ இட் ஓன்ட் எண்ட் இன் 4 level. இட் டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் டாஸ்க்ஸ் ஏற்ற மாதிரி அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது. இட்ஸ் ஹையர் லெவல் ஆர் லோவர் லெவல் அப்படி போகிறது இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டாப் டவுன் டிசைன் அப்ரோச். தேங்க்யூ.